friends, welcome to Ranji Cooking and Vlog channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி 250 கிராம் மட்டன் வந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்போ நீங்க ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு இத நீங்க 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுல மல்லியோட மணம் நல்லா வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்து மாத்தி வச்சு அதை நீங்க செப்பரேட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதுல 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். நான் எங்க வீட்ல இன்னைக்கு நான் சேர்க்கிறது கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். ஸோ உங்க வீட்ல நீங்க என்ன எண்ணெய் சேர்க்கிறீங்களோ அதுவே சேர்த்துக்கலாம். அதுல 2 பட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பட்டை, கொஞ்சமா ஓகேங்களா 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதை நான் செப்பரேட்டா இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜீரகம் ரொம்ப கறியை விட்டுறாம லோ ஃப்ளேம்ல நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இப்போ ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்குறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஓகேங்களா உப்பு சேர்த்துக்கிறேன். நிறைய உப்பு சேர்க்காதீங்க, கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இன்னைக்கு மட்டன் குழம்புக்கு நான் ஆல்ரெடி 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த தக்காளியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நான் இன்னைக்கு பண்ண போறது செட்டிநாடு ஸ்டைல் தான் பண்ண போறேன். அதனால தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸி ஜார்ல மாத்தி இன்னைக்கு வந்து அது ஒரு மசாலா பேஸ்டா தான் நான் வந்து ரெடி பண்ண போறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாத்திக்கிறேன். இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்சியில். இன்னைக்கு நான் மட்டன் குழம்பு செய்ய போகிறது குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 கிராம்பு, 1 பட்டை, 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். நான் ஆல்ரெடி மட்டன் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர் எல்லாமே சேர்த்து நான் வந்து ஆல்ரெடி வந்து மட்டனை வந்து கிளறி வச்சிருக்கேன். சரிங்களா, அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஸோ இப்போ நான் கொஞ்சமா வந்து பூண்டும் மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன்.
நீங்க மட்டன் வந்து எப்பவுமே வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து மட்டன் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து வேகும். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இத நான் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருக்கேன் மட்டன. இப்ப நான் அத சேர்த்துக்கிறேன். இப்போ அத நீங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா இந்த எண்ணெயிலேயே வந்து ஃப்ரை பண்ணுங்க. ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அப்பதான் மட்டன் வந்து அதோட மசாலா பொருள் எல்லாம் நல்லா இறங்கும். இப்போ மட்டன் நல்லா வதங்கிறதுக்காக நான் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன். குக்கர்ல இருந்து கொஞ்சம் ஆவி வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து 2-3 தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா சீக்கிரமாவே அடி பிடிச்சிரும். இப்போ மட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் மசாலா பொருள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கல, நான் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள். நான் இன்னைக்கு மீட் மசாலாவும் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மீட் மசாலா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து தண்ணி சேர்க்கலை. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க. நான் ஆல்ரெடி தக்காளி வெங்காயத்தை எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா? அதையும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மசாலாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து ஆட் பண்ணும்போது நல்லாவே வந்து பிடிச்சிக்கும். இப்போது மசாலா எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா? அதை வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் இப்போ விசில் போடுறேன். நான் இன்னைக்கு வச்சிருக்கிறது சிம்மில் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஓகேங்களா கூட்டி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 1ல இருந்து ஒரு 5 விசில் வரணும். அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க.
இப்போ விசில் போயிருச்சு. நான் எடுத்து பார்க்குறேன். மட்டன் எல்லாம் வெந்து கொழுப்பெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. மட்டன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாசனையும் நல்லா தெரியுது. இப்போ நான் லாஸ்டா கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ரஞ்சி குக்கிங் அண்ட் வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.